ஜெயதீப் தன்கர் சொல்றார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் தான் முழு அதிகாரம் இருக்கின்றது. அப்ப சட்டமன்றம் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலையா? அப்ப சட்டமன்றத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானத்தையும் ஒட்டுமொத்த மசோதாக்களை நிறுத்தி வைத்த அந்த ஆளுநரை கண்டிப்பதற்கு இந்த துணை குடியரசுத் தலைவருக்கு துப்பு இல்ல. ஆனால் நீதிபதிகளை மிரட்டுவதற்கு இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்திய அரசியல் அமைப்பு சட்ட பதவிகள் அனைத்தும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டோன்னு சொன்னா, உச்சநீதிமன்றத்தை மிரட்டக்கூடிய வகையில இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய ஒரு குடியரசு துணைத் தலைவர் செயல்படுகிறார் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்? பிஜேபி அரசு மசோதால நீதித்துறை சொல்லக்கூடிய விஷயங்களை கருத்துல கொள்ளணும். இந்த மாதிரி மிரட்டல் விடுக்கக்கூடிய விஷயங்களை என்னைக்குமே வழக்கறிஞர்களோ நீதிபதிகளோ பயப்பட மாட்டோம். உங்களுக்கு தீர்ப்பு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்க அப்பீலுக்கு போகலாம், இல்ல நீங்க மற்றபடி நீதித்துறையை சார்ந்த எந்த நடவடிக்கைகளும் போகலாம். ஆனால் மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் நேரடியாகவே நீதித்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். அவரை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் அனைவருமே நீதித்துறை எச்சரிக்கிறார்கள். இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஆன்மாவாக இந்த தீர்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நம்முடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ சார் அவர்கள் சொன்னதை போல நீதித்துறை மட்டுமல்ல, எந்த துறையை கேள்வி எழுப்பினாலும், எந்த துறைக்கு அநீதி ஏற்படுத்தாலும், ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டாலும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து நாங்கள் அதனை முறியடித்து பாதுகாப்போம். ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு வழக்கறிஞர் மற்றும் அனைத்து வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தேசத்திலே? இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கடந்த ஒரு மாத காலத்தில் 2 முக்கியமான உத்தரவுகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று, ஆளுநருடைய அதிகாரம் குறித்தும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் குறித்தும் ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. அந்த உத்தரவு என்ன சொல்லுது? இன்றைக்கு ஒரு மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு மசோதாவை இன்றைக்கு ஆளுநர் 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அதே போன்று மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் 3 மாத காலத்திற்குள்ள ஒப்புதல் தரணும் சொல்லி இருக்கு. இதுல என்ன தவறு இருக்கிறது? அரசியலமைப்பு சட்டத்திலே சரத்து 200 எவ்வளவு விரைவாக மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு எதுவும் டேட் ஸ்பெசிஃபை பண்ணல. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு கால வரையறையை இன்றைக்கு ஆளுநர் மீதும் குடியரசுத் தலைவர் மீதும் இன்றைக்கு அந்த உத்தரவை பிறப்பித்திருப்பது எந்த வகையில் தவறாக இருக்க முடியும்? அப்படி அந்த உத்தரவிற்கு மீறி உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்றைக்கு ஆளுநருக்கு எதிராகவும் குடியரசுத் தலைவருக்கு எதிராகவும் இன்றைக்கு சரத்து 142 கீழே உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டோன்னு சொன்னா, உச்ச நீதிமன்றத்தை மிரட்டக்கூடிய வகையில இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய ஒரு குடியரசு துணைத் தலைவர் செயல்படுகிறார் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்? இன்றைக்கு குடியரசுத் தலைவர் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவரா அல்லது உச்ச நீதிமன்றம் அதிகாரம் படைத்ததா என்பதல்ல இன்றைய கேள்வி. இன்றைக்கு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு நாட்டில் அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாக இருக்க முடியும். ஆக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஒரு பாதுகாவலர்களாக இன்னைக்கு உச்சநீதிமன்றம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய சுதந்திரமான செயல்பாட்டின் மீது ஒரு தாக்குதலை இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய அரசு செயல்படுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்ற வகையிலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே. வழக்கறிஞரணி இன்றைக்கு நாம் ஒரு ஜனநாயக அமைப்பில் மிக உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர் நீதிமன்றங்களை குறைத்து மதிப்பிட்டு அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை தவறாக விமர்சிப்பதை எதிர்த்து ஓரணியில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்திற்கு சிதைவு என்பதல்ல, வெறும் சிராய்ப்பு வந்தால் கூட அதை காக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் மட்டும்தான். அந்த பணியை நாம் எப்போதும் தவறாமல் செய்து வந்து கொண்டிருக்கிறோம்.
சமீபத்தில் வந்த தீர்ப்பு ஏதோ ஒரு தமிழக அரசு தமிழக ஆளுநருக்கு எதிராக வாங்கிய தீர்ப்பாக நாம் பார்த்திடக்கூடாது. தமிழக மக்கள் எப்போதும் போற்றி வரும் மாநில சுயாட்சியை தூக்கி பிடிக்கும் தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இது முதல் தடவை அல்ல. ஏற்கனவே கேசவானந்த பாரதி வழக்கில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்டை மீண்டும் திருத்தம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்திலும் பேசுகிறார்கள், வெளியிலும் பேசுகிறார்கள். இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை விமர்சிக்கிறார். நீதிமன்ற தீர்ப்பை சரியாக விமர்சிக்கக்கூடிய உரிமை யாவருக்கும் உண்டு. ஆனால் அந்த தீர்ப்பை நியூக்ளியர் மிசைல் என்று கூறி விமர்சிப்பது ஒரு ஜனநாயக அமைப்பில் மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை விமர்சிப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை எதிர்த்து நிற்க வேண்டியது, எதிர்த்து போராட வேண்டியது, அவர்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டியது வழக்கறிஞருடைய கடமை. அந்த கடமையை இந்த சங்கங்கள், வழக்கறிஞர் சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து செய்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த போக்கை கண்டிக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கடமை இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜனநாயகத்தை படுகொலை செய்ய வேண்டும் என்று பல போக்கில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை இன்று கருப்பு கவுன் அணிந்த நம்மை போன்ற வழக்கறிஞர் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்று இந்த டெமோக்ரஸியை பாதுகாக்க வேண்டும், சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் ஒன்று கூடி நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்றிருந்த அண்ணன் அனைத்து சங்கங்களும், விஜயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் திரு மில்டன் அவர்களுக்கும் அனைத்து சங்கங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமமான நீதி வழங்கும் சொல்லி போராட்டம் நடத்துகின்ற நிலைமையில இன்னைக்கு நீதிபதிகளுக்கு சுதந்திரமான நீதி வழங்கணும், அவங்களை அச்சுறுத்த கூடாதுன்ற நிலைமை இன்னைக்கு நம்ம இறங்கி போராடிட்டு இருக்கோம். இந்த பிஜேபி அரசு இந்த ஃபக் மசோதால நீதித்துறை சொல்லக்கூடிய விஷயங்களை கருத்தில் கொள்ளணும். இந்த மாதிரி மிரட்டல் விடுக்கக்கூடிய விஷயங்களை என்னைக்குமே வழக்கறிஞர்களோ நீதிபதிகளோ பயப்பட மாட்டோம். உங்க அச்சுறுத்தலுக்கு அஞ்சக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் என்று தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். திருப்பி பார்க்க வைத்த அந்த ஆளுநர் தீர்ப்பு அதே போன்று ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய போராட்டத்தையும் தமிழ்நாடு முன்னெடுக்கும். அது மட்டுமல்ல, ஜெயதீப் தன்கர் சொல்றார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் தான் முழு அதிகாரம் இருக்கின்றது. அப்ப சட்டமன்றம் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலையா? அப்ப சட்டமன்றத்தில் எடுக்கக்கூடிய தீர்மானத்தையும் அந்த ஒட்டுமொத்த மசோதாக்களை நிறுத்தி வைத்த அந்த ஆளுநரை கண்டிப்பதற்கு இந்த துணை குடியரசுத் தலைவருக்கு துப்பு இல்லை. ஆனால் நீதிபதிகளை மிரட்டுவதற்கு இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்திய அரசியல் அமைப்பு சட்ட பதவிகள் அனைத்தும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது. இதை உரத்த குரலிலே ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகமும் நீதிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த முன்னெடுப்பை எடுத்த அனைத்து வழக்கறிஞர் சங்கத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த தேசம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்தியாவை எப்படியாவது பிளவுபடுத்த வேண்டும், மத அடிப்படையிலே பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக அரசாங்கம், அதற்கு துணையாக இருக்கக்கூடிய இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் கடந்த முறையே நமக்கெல்லாம் இன்றைக்கு இந்த தேசத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை கேசவானந்த பாரதி கேஸை ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னவர். அன்னைக்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி இருக்க வேண்டும். அதன் நீட்சியாக தொடர்ச்சியாக இன்றைய தினம் தன்கர் அவர்கள் நீதிமன்றத்துடைய டாமினன்ஸையும் அதனுடைய சுப்ரீமசியும் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேசக்கூடிய பேச்சானது இந்த தேசத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில், ஒற்றை நோக்கத்தில் செயல்படக்கூடிய அனைத்து சிந்தனையாளர்களுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக நாம பார்க்கிறோம். ஆகவே இந்த முயற்சியை அடியிலே கிள்ளி எறிய வேண்டும் என்ற நோக்கில் நாம் ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்றைய தினம் நமது உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அதை சார்ந்த வழக்கறிஞரும் துவங்கிய போராட்டம் ஒட்டுமொத்தமாக தேசமெங்கும் நடைபெற வேண்டும். ஒவ்வொரு இன்னைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கையானது இந்த தீர்மானத்தை, அதாவது குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கருக்கு அகைன்ஸ்டாக அவர் பேசியது தவறு, அதை ஒன்று அவர் திரும்ப பெற வேண்டும் அல்லது அதை கண்டனம் பதிவு செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நாம் அனைத்து நீதிமன்றங்கள் மூலமாக, நீதிமன்ற சங்கங்கள் மூலமாக நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா இந்த தேசத்தினுடைய பெட்ராக்காக இருக்கக்கூடியது நம்ம நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்ற அமைப்பையே சீர்குலைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேசப்பட்ட பேச்சானது எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆகவே இது நாம் அனைவரும் இதை ஒரு இயக்கமாக
தமிழகம் மட்டுமல்ல இந்திய தேசம் முழுவதும் இந்த பேச்சை எதிர்த்து நாம் ஒரு இயக்கத்தை நடத்தி அவர் அதை வித்ரா பண்ணும் வரை நாம் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்று கூறி இந்த மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திய அனைத்து நண்பர்களுக்கும் அதோடு பெரு அளவிலே நீதிமன்றங்களுக்கு ஒரு தலைவர் அவர் என்ஆர் இளங்கோ சொன்ன மாதிரி சிராய்ப்பு ஏற்பட்டால் கூட நாம் அனைவரும் ஒன்று இணைந்து செயல்படுவோம். நீதிமன்றங்களுடைய அந்த மாண்பை காப்பதில் நாம் என்றைக்கும் சலித்தவர்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாக இன்றைய தினம் இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது. ஆகவே அனைவருக்கும் நன்றி கூறி இந்த போராட்டத்தை தொடர்ந்து நாம் மீட்டெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். களத்தில் நிற்பது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாஜக நீதித்துறையின் மீது ஏவி இருக்கக்கூடிய தாக்குதலை எதிர்த்து இங்கே வழக்கறிஞர்கள் களமாடிக் கொண்டிருக்கின்றோம். பாஜகவை பொறுத்தவரை ஒன்று, நீதித்துறையை அதன் கைவசம் வைத்திருக்க வேண்டும். அதற்கு எதிரான தீர்ப்புகள் வரும் பொழுது நீதித்துறையை எப்படியாவது தன் ஆளுகையின் கீழே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மிரட்டல்களை விட்டுக் கொண்டிருக்கின்றது. பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வரம்பு மீறி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த வரம்பு மீறல் கண்டிக்கத்தக்கது. நீதித்துறையின் அந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக வழக்கறிஞர்கள் நாம் ஒன்று கூடி தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. எல்லா மசோதாக்களையும் கிடப்பில போட்டு ஒரு மாபெரும் அராஜகத்தை நிகழ்த்தி வந்தார். இந்த அராஜகத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் தமிழக அரசும் தமிழக முதல்வர் அவர்களும் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருந்தார்கள். உங்களுக்கு தீர்ப்பு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்க அப்பீலுக்கு போகலாம், இல்ல நீங்க மற்றபடி நீதித்துறையை சார்ந்த எந்த நடவடிக்கைகளும் போகலாம். ஆனால் மாறாக மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் நேரடியாகவே நீதித்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். அவரை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் அனைவருமே நீதித்துறை எச்சரிக்கிறார்கள். இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஆன்மாவாக இந்த தீர்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நம்முடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ சார் அவர்கள் சொன்னதை போல நீதித்துறை மட்டுமல்ல, எந்த துறையை கேள்வி எழுப்பினாலும், எந்த துறைக்கு அநீதி ஏற்படுத்தாலும், ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டாலும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து நாங்கள் அதனை முறியடித்து பாதுகாப்போம். அந்த வகையில நீதித்துறையை நீங்கள் கைவித்திருக்கிறீர்கள். நீங்க உடனடியாக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த அவருடைய அறிக்கையை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் வழக்கறிஞர்கள் நீதித்துறையை காப்பதற்காக தமிழக வழக்கறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு இவர்களுடைய அராஜகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தமைக்கு தோழர் மில்டன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்ய நன்றி, வணக்கம்.